ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முத்து இருந்துட்டு வண்டிக்கு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுக்க போகிறாரு. அப்போ தான் நம்ம மனோஜோட வாய்ஸ் உள்ளேருந்து கேட்குது. என்ன மனோஜோட வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க மனோஜ் இங்கே நீ அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்குறப்ப தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை இவதாண்டா ஏமாற்றிட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஜீவா இருந்துட்டு சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னால் பணத்தை கொடுக்கவே முடியாது, நான் அவனை ஏமாற்றவே கிடையாது, என் கூட 6 மாதம் இருந்ததுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு என் அப்பா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அது நீ கொடுக்குற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாரு. நம்ம போலீஸ் இருந்துட்டு தம்பி கொஞ்சம் அமைதியாக இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீவா கிட்ட இது மாதிரி விசாரிச்சலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், உன்னை எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா இருந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் போலீஸை வச்சு ஜீவாக்கு பழுக்காடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வழிக்கு வராங்க. போலீஸ் இருந்துட்டு ஜீவா கிட்ட பணத்தை செக் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. ஜீவாவும் செக் எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம முத்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் அண்ணாமலை கிட்டேயும் நம்ம விஜயா கிட்டேயும் கொடுக்குறாங்க. என்னப்பா இது என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்குறப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பணம் திரும்ப கிடைச்சதுனால. ஏன்னா நம்ம முத்து இருந்துட்டு சொல்கிறாரு, உழைச்சி போனால் வீண் போகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு முத்து மேலே ரொம்பவே பாசம் வந்துடுது. ஏன்னா முத்து தான் அந்த பணத்தை திரும்ப மீட்டது அப்படின்றதுக்காக நம்ம முத்துவை வந்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவீங்கல்ல முத்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது கரெக்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவை ரொம்பவே பாசமாக நடத்துகிறாங்க. நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என் அம்மாவோட பாசத்துக்காக தான் இவ்வளோ நாளாக ஏங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.